பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 8/12/2025 திங்கட்கிழமை 64வது நாள், 65வது எபிசோட். அதில் என்னென்னா, ஒரு அனலிசிஸில் வினோத்துடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லலேன். அதை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வை ஸ்டே டியூன் திஸ். வினோத் ஒரு கானா பாடகர். அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வந்ததுன்னா அது அதிகமான விமர்சனம் அவர் அரோரா கூட அக்கில் கிளி விட்டாருன்றது தான் அவர் மீது வச்ச மிகப்பெரிய விமர்சனம். அது மட்டும் கிடையாது, அவரை நிறைய இடத்துல வார்த்தை விடுறாரு, போகிறாரு, கோவப்படுறாரு, அதெல்லாம் அக்ரெசிவாக விளையாடுறாரு. அந்த விஷயங்கள்லாம் கேம். ஆனால் ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஏஜுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பழகிறாரு, அந்த பொண்ணு தான் ஃப்ரீயாக இருந்தாலும் இவருக்கு எங்கே போச்சு அறிவுன்ற அளவுக்கு இதை எப்பயும் இது இந்த டைமில் எப்பயுமே ஆணை டக்குன்னு குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை சொன்னாங்க. நாமளும் அந்த கிளிப்ஸாக பார்த்தோம், பேசணும். அது ஏன்னா மறுநாளே அந்த பொண்ணு கானுக்குட்டின்ற அளவுக்கு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள அது மியூச்சுவலு. அது மட்டும் கிடையாது, அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸு. அதில் நம்ம கருத்து சொல்கிறது எதுவுமே இல்லைன்னதும் நாம் ஒரு தப்பான ஒரு புரிதலில் ஊரே பொங்குச்சின்னு நம்மளும் பொங்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஊர் பொங்கும், ஆனால் நம்மளும் எங்கே போச்சு புத்தி அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டு மன்னிப்பு கோரணும். இது பழைய கதை, ரைட். பட் கானா வினோத் கேமை புரிஞ்சுக்கிறவர், கேமில் விளையாடணுன்றதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவ்லாம் காமிப்பார். இப்போ உதாரணத்துக்கு டிஆர் வேஷம் போட்டு கூட பேய் மாதிரிலாம் பண்ணி அந்த நகை எடுக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணார். ஏன்னா அதுக்கு முன்பாக பிக் பாஸ் நீங்கள் ஏன் இப்படிலாம் விளையாடுறீங்கன்னும் போது அதை உணர்ந்து அழுது, இப்போ ஆரம்பித்தது கூட நல்லா பண்ணீங்க வினோத்னும் போது எஸ் பாஸ் போங்க வினோத் அப்படின்ற அளவுக்கு சின்சியரான ஆள். ஆனால் அக்ரெசிவாக விளையாடுபவரா? எஸ். இப்போ குடுகுடுன்னு ஓடி போய் அந்த செயினை ஏதோ ஒன்று எடுக்க போகும்போது கனியை தள்ளி விட்டது, உழுந்தது, போனது எல்லாமே அது கேம் அந்த அக்ரெசிவ்னஸ்ஸு. அதில் கனி கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது வேணும்னு செய்யப்பட்டது அல்ல இது. ஏன்னா கனி சரலுன்னு ஓடி வருவாங்க, இவரும் இவர் இங்கேருந்து இப்படி ஓடி வருவார், கனி நேராக வருவாங்க. நேராக எடுத்திருந்தாங்கன்னா போயிருந்து பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் கொஞ்சம் வருவாங்க. இப்படி இருந்து வினோத் வராரு, இப்படி இருந்து கனி வரும்போது இப்படி வருவாங்க. அங்கே தான் அந்த கிளாஷ் ஆகி அந்த ஸ்பீடில் போய் விடுவாங்க. அவங்களும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கம்ருதீன் கானா வினோத் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த வீட்டில் கொஞ்சம் பாண்டு. இந்த வீட்டில் கம்ருதீன் பேசுகிற அளவுக்கு கானா வினோத் பேசியிருக்காருன்னா கிடையாது. ஆனால் பேசுவார். ஆனால் கம்ருதீன் வாய விடுற அளவுக்கு மூஞ்ச உடச்சிடுவேன், செருப்பு கேட்டு அடிச்சிடுவேன், அந்த லெவலுக்கு இவர் பேசுகிறாருன்னா கிடையாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக பேசுவார். ஆனால் அவர் மீதான விமர்சனம் அவர் தாங்க மாட்டார். அதனால் டக்குன்னு பேசுவார்ன்றதும் அதை விஜய் சேதுபதியும் அதை அட்ரஸ் பண்ணாருன்றதையும் இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, கமருதீனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த கமருதீன் பார்த்துக்குவார். ஆனால் இவர் கமருதீனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற முறையில் இவர் போய் நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, பாருவால் தான் இவருடைய கேம் ஸ்பாயில் ஆகுதுன்ட்டு இவர் பாரு கிட்ட பழகாதன்னெலாம் போய் கமருதீன்கிட்ட சொல்லி அதையும் பொதுவெளியில் சொல்லி கமருதீனால் நிறைய இறக்கங்களை வினோத் சந்திச்சார். இப்போ எப்படி அரோரா கமருதீனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி அழுதுட்டுருக்காங்களோ, இது மாதிரி கமருதீனை பார்த்துக்கு போய் பாருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை அவங்க பயங்கரமாக வினோத்துக்கிட்ட பழகாத போகாதன்ற அளவுக்குலாம் பாரு ஏற்றி விட்டாங்க. ஆக்சுவலாக அதையும் அவர் நம்பினார். ஸோ இதுதான் கமருதீனை பொறுத்தவரை அவர் மண்கூதுரை, அவ்வளோதான். அவர் ஆனால் சுயநலமாக இருப்பார். ஆமாம், அவர் என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்சுட்டு போங்க, நான் கரெக்டாக இருந்துக்கணும், எனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றால் அவர் ரொம்ப தெளிவாகவே இருப்பார்னு வச்சுக்காங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இங்கே கமருதீனுடைய கானா வினோத் கமருதீனுடைய பழகிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய டவுன்ஃபாலை சந்தித்தார். இந்த வரிசையில் தான் ஆதிரை வராங்க. ஆதிரை வரும்போது ஆதிரை கமருதீனுடைய ஃப்ரெண்டு வினோத்துன்றதுனாலே வினோத் மீதும் அவங்க மிகப்பெரிய இதை வச்சாங்க. அதாவது முக்கியமாக வாட்டர்மெலன் போகிறதுக்கு காரணமே அவரு தான், வினோத் தான் அப்படின்றத பொது வெளியில் சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போய் ஆதிரை நின்றுக்கிட்டு நீங்களாம் கானா வினோத்தை வேறு லெவலில் வச்சுருக்கீங்க, ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுன்றதை பப்ளிக்காக வேறு ஒரு டாஸ்கில் நடுவில் அவங்க போட்டு வச்சாங்க. இதை எந்த மனுஷனாலும் ஏற்றுக்கவே முடியாது.
நீ வெளியில் போய் எல்லாம் பார்த்து வர, நான் இந்த வீட்டில் ஒரு உலகம்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. நான் கத்தணும்னா கமருதீன் மாதிரி கத்த முடியும், ஆனால் நான் அதெல்லாம் சிலதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் ஒன்று போயிட்டு இருக்கும்போது என்னை வெளியிலேருந்து பார்த்து அதுவும் வாட்டர்மெலன் என்னெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு தெரியும், பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அவர் கமருதீனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காருன்றதுனாலையும் அந்த ஸ்ட்ராங்கில் தான் இவர் கமருதீன் ஆடுறாருன்றதையும் அதனால் இவரே அடிக்கணுன்றதுக்காக அவங்க ஆதிரை வாட்டர்மேன் போனதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்றதும் நொச்சு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் போய் நொச்சுன்னு பண்ணி அவர் காலி பண்ணாருன்ட்டு. அவர் நல்லவராக கெட்டவரான்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னெல்லாம் பேசினார், இவரை என்ன மாதிரிலாம் தரம் தாழ்ந்து பேசினார். அந்த இடத்துல இவங்க ஆதிரை இருக்க வாய்ப்பே கிடையாது. தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் மட்டும் கிடையாது, ஜாதி ரீதியான விஷயங்களை பிரவீன்ராஜுக்கும் பண்ணார், கானாவினத்துக்கும் பண்ணார். யார்? வாட்டர்மேன். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணும்போது இப்படியான பிரச்சனைகளை நான் செஞ்சுட்டு வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வெளியே போகிறதுக்கு காரணமே நான் தான். ஒரு பொண்ணு வெளியில் போன பொண்ணு உள்ளார வரும்போது சொன்னால் எனக்கு கோவம் வருமா? வராது, வரும் இல்லையா? இந்த வர்றதனுடைய வெளிப்பாடு தான் ஆதிரையும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அரோரா இன்னைக்கு அழப்போது கூட அதில் தூபத்தை ஏற்றி போட்டுக்கிட்டு பயங்கரமாக நக்கல் விட்டுட்டு இருந்தார் கானா வினோத். உங்களுக்கும் ஆதிரைக்கும் தான் சண்டை. ஆனால் அரோரா உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குது, உங்களை ரொம்ப கேராக பார்க்குது, உங்களை கானுக்குட்டின்னு சொல்லுது, உங்கள் மேலே ஒரு மதிப்பும் உங்கள் மீதான மரியாதையும் உங்கள் கவுண்டர் டயலாக்கு உங்களுடைய காமெடிக்கெலாம் அந்த பொண்ணு அவ்வளோ பிடிக்குது. கானா வினோத் கூட இருக்கும்போது நான் மனசு லேசாகுது, நான் ரொம்ப ஜாலியாக உணர்றேன், நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறன்றதை வெளிப்படையாக சொல்கிறது ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், பெரிய பெருமிதம் அது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த உனக்கு பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை ஆதிரை. ஆனால் ஆதிரையும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் ஒரு அக்யூசேஷனோ ஒரு விஷயத்தையோ வைக்கும்போது கமருதீன் உங்ககிட்ட பர்சனலாக, ஏன்னா கணவனுக்கு அரோராவும் ஃப்ரெண்டு தான். அப்போ நீங்கள் கமருதீனை அடைக்கிறீங்க. என்னென்னா உங்ககிட்ட ஒரு பர்சனலாக செஞ்ச விஷயத்தை நீ போய் அந்த பொண்ணை வச்சு கார்னர் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் கமருதீனுக்கு என்ன நீ நிராகரிச்சுட்டு போனலன்னு அரோராவையும் அரோரா ஆதிரை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதும் அரோரா ஆதிரை வந்ததுமே அரோரா குதிச்சதும் அவர் பிடிக்கல, அதனால் அவர் காரணம் பண்ணுறார். ஆனால் உங்களுக்கு அரோரா ஃப்ரெண்டு வினோத். ஆனால் நீங்கள் கமருதீன் கத்துறாருன்றதுக்காக அதில் தூபம் போட்டு நீங்கள் ஆதிரை எதிர்க்கணும், உங்களுக்கு ஆதிரை எதிர்க்கணும், ஏன்னா உங்களுடைய பாயிண்ட் நியாயம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அரோராவையும் ஆதிரையும் எதிர்க்கிறதும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் தூபம் போடுறதும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் பேசுகிறதும் உங்களுக்கான குழியை நீங்களே தோண்டிக்கிறீங்க. உங்களுடைய டவுன்ஃபால் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா உங்கள் மேலே விமர்சனம் வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க, நீங்கள் அதை சொல்கிறீங்க, அதனால் அது ரொம்ப தப்பு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறாரு. அதுக்கும் நீங்கள் உடனே எதிர்க்க சொல்லும்போது அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏன்னா இதை விட மிக மோசமாக விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆள் யார் அந்த வீட்டில் இருக்கா? பாரு ஏன் அவங்க யாருமே தொட மாட்டாங்க, பாரு எந்த விமர்சனம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க அது ஒரு கேம்னு விளையாடுறாங்க, அது அப்படியே போகட்டும், அதை உடைக்கிறதுக்கு யாராவது வரும்போது அவங்களுக்கு நான் வின்னர் பண்ணிக்கணும், இல்லை அவங்களுக்கு கூட வரலாம், அது தெரியாது. ஆனால் அந்த லெவலுக்கு நீங்களும் போயிடாதீங்கன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் ஒருத்தவங்க குத்தி கொலவி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். சும்மா உட்காந்து சோறு போடுறதுக்கு அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இல்லை. அதனால தான் அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு எத்திக்ஸோடு விளையாடும் போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் கெட்ட பேர் எடுத்தாங்க, நீங்கள் அப்படி அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கான கன்சர்ன் தான் விஜய் சேதுபதி அவர் கன்சல்ட் பண்ணதெல்லாம். ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆதிரை எதிர்ப்பதற்காக கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு அரோராவையும் எதிர்க்கிறார். அரோரா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்போ உங்களுக்கு மறைமுகமாக வேறு மேலே ஆதிரை மேலே கோபம் இருந்தாலும் நீங்கள் கமருதீன் செய்கிற தப்பை நீங்கள் சுட்டி காட்டிங்கன்னா வேறு லெவலில் இருந்திருப்பீங்க. நீங்களும் அவரு கூடயும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஏன்னா டவுன்ஃபாலை நீங்கள் சந்திக்கிறீங்க வினோத். அதற்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு விக்ரம் ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லுவார். இவர் இந்த மாதிரி அக்ரெசிவெலாம் பேசிட்டு போது விக்ரம் அது இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.